ஈரான் விவகாரத்தில் அமெரிக்கா விடுத்த கோரிக்கையை அந்நாட்டின் நட்பு நாடுகளான நேட்டோ நாடுகளே நிராகரித்துள்ளது அமெரிக்காவுக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. கடந்த சில வாரங்களாக அமெரிக்கா எந்நேரம் வேண்டுமானாலும் ஈரானை தாக்கும் என்று பரவலாக பேசப்பட்டது. அப்படி இந்த போர் ஏற்பட்டால் இரு தரப்புக்கும் அதிக சேதம் ஏற்படும் என்றும் மதிப்பிடப்பட்டது. ஆனால் அனைவரின் எதிர்பார்ப்புக்கு மாறாக போர் தொடங்கிய 24 மணி நேரத்துக்குள் ஈரானின் அதி உயர் தலைவர் அயதுல்லா அலி காமெனி கொல்லப்பட்டார். ஈரானை 35 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி புரிந்து வந்த அயதுல்லா அலி காமெனி கொல்லப்பட்டுள்ளது ஈரானில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஈரானின் பதிலடி முன்னெப்போதும் இல்லாத அளவு அதிகரித்தது. அமெரிக்க ராணுவ தளம் அமைந்திருக்கும் சவுதி அரேபியா, ஈராக், UAE, கத்தார், குவைத் ஆகிய நாடுகள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. அத்தோடு உலகின் 20% கச்சா எண்ணெய் வர்த்தகம் நடக்கும் ஹோர்முஸ் நீரிணை பகுதியையும் ஈரான் முடக்கியிருக்கிறது. இதனால் உலகளவில் கச்சா எண்ணெய்க்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதனால் ஹோர்முஸ் நீரிணை பகுதியை காக்க உலக நாடுகள் தங்கள் ராணுவ கப்பல்களை அனுப்ப வேண்டும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கோரிக்கை விடுத்திருந்தார். ஆனால் அவரின் கோரிக்கையை ஏற்க சீனா உள்ளிட்ட நாடுகள் மறுத்த நிலையில் அமெரிக்காவின் நட்பு நாடான நேட்டோ நாடுகளே மறுப்பு தெரிவித்துள்ளன. இதனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடும் அதிருப்தி அடைந்துள்ள நிலையில் உலகின் மிகப்பெரிய ராணுவ வல்லரசான அமெரிக்காவால் ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாக்க முடியும் என்றாலும் ஒரு கூட்டு பாதுகாப்பை நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் நேட்டோ நாடுகள் கூட எங்களுக்கு உதவாதது ஏமாற்றத்தை அளிக்கிறது என்று கூறியிருக்கிறார். மேலும் சர்வதேச கடல்வழி போக்குவரத்தை பாதுகாக்க அமெரிக்காவுக்கு மட்டுமே ஆர்வம் இருப்பதாகவும் பிற நாடுகளுக்கு அதன் மீது எந்த அக்கறையும் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். அத்தோடு பிற நாடுகளை சார்ந்திருக்காமல் அமெரிக்கா தனது ராணுவ வலிமையால் தனியாகவே இந்த நிலைமையை சமாளிக்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார்.